உங்க குழந்தைங்க கிட்ட நோவை மாற்றி சொல்லி பாருங்கள். நோவை மாற்றி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் குழந்தைகள் எது கேட்டாலும் இல்லை என எப்போதும் சொல்லிக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு விரக்தி ஏற்படும். பின்னாளில் அவர்கள் நம்மிடம் எதையும் கேட்காமல் நம்மிடமிருந்து விலகி போய்விடுவார்கள். அவர்களுக்கு தேவையான விஷயம் எங்கு கிடைக்கிறதோ அதனை நோக்கி செல்வார்கள். குழந்தைகள் நோக்கி செல்லும் பாதை நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவே தவறான பாதையாக இருந்தால் நிச்சயம் அவர்களோடு பெற்றோர்களாகிய நாமும் பாதிக்கப்படுவோம். எனவே இல்லை மற்றும் நோ என கூறுவதற்கு பதில் வேறு விதமாக சொல்லி பாருங்கள். நிச்சயம் பாதிப்பு ஏற்படாது. எனவே இல்லை என கூறுவதற்கு பதிலாக மாற்று வார்த்தைகளை வழங்கி உணர்வுகளை ஒப்புக்கொண்டு காரணங்களை விளக்கி பிரச்சனைகளை தீர்க்க ஊக்குவிக்க வேண்டும். இல்லை வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக குழந்தைகள் நாம் சொல்லும் விதங்களில் கேட்டு ஒரு சிறந்த மாற்றை வழங்குங்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், வேறு ஏதாவது செய்வோம், ஒருவேளை இது நீ கேட்கும் விஷயத்தை விட மிகவும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி புரிய வைக்கலாம். குழந்தைகள் கேட்பதை செய்யாமல் நீங்கள் விலகி செல்வதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை உணர்ந்து கொண்டதை புரிய வைக்கவும், நீ அதை மிகவும் விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும், ஆனால் அதை அனுபவிக்க வேறு ஏதாவது செய்வோம் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் திசையை மாற்றுங்கள். உங்கள் குழந்தையின் நல்ல நடத்தைக்கு உச்சு கொட்டும் அளவுக்கு பாராட்டாமல் நிபந்தனையுடன் சில வெகுமதி அளிக்கலாம். அதாவது, நீ இப்போது இதை செய்தால் பின்னர் இது உனக்கு கிடைக்கும் என்று கூறி சில விஷயங்களை செய்ய வைக்கலாம். இது போன்று குழந்தைகள் கேட்கும் விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது என்பதற்கான காரணம் அல்லது அது ஏன் சாத்தியமில்லை என்பதை அவர்களுக்கு தெளிவாக புரிய வைப்பது பெற்றோர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியம். அவர்களிடம் நீ கேட்பது பாதுகாப்பான விஷயம் அல்ல, உன்னை மகிழ்ச்சியாக மட்டும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் வேறு ஏதாவது விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர்கள் கேட்டு நீங்கள் செய்ய முடியாமல் போகும் அந்த தருணத்தை ஒரு கற்றல் அனுபவமாக அந்த குழந்தைகளுக்கு மாற்ற உதவியாக இருக்கும். நீ கேட்டதை இப்போது நம்மால் செய்ய முடியாது, அதற்கு இதுதான் காரணம், ஆனால் நீ கேட்பதற்கு பதிலாக என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன் என்று கூறுங்கள். குழந்தைகளிடம் பெற்றோருக்கான எல்லைகளை கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்க பாருங்கள். நட்பாக இருங்கள். நீ கேட்பதை செய்வதற்கு இப்போதைக்கு ஒரு வழியும் இல்லை, ஆனால் நாம் ஒன்றாக சேர்ந்து வேடிக்கையாக ஏதாவது செய்யலாம் என்று கூறி அவர்களை மகிழ்ச்சியாக வைக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளை பொறுப்பாக உணர வைக்க இப்போது செய்கிறாயா அல்லது நமக்கு அதிக நேரம் இருக்கும்போது பின்னர் செய்கிறாயா என்று கேட்டு அவர்களை மெதுவாக சொல்லி பார்ப்பதன் மூலம் அந்த குழந்தைகள் நிச்சயம் நம் சொல் பேச்சு கேட்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி சொல்லி பார்க்கும்போது அடம் பிடிக்கும் குழந்தைகள் கூட நம் சொல் பேச்சு கேட்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.